ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி 7 புள்ளியில் ஒரு அழகான கோலம் பார்க்க போகிறோம். என்ன கோலம்னா மயில் வித் சங்கு கோலம். 7 புள்ளி சந்து புள்ளி 5ல் நிப்பாட்டிக்கணும். ஃபஸ்ட்டில் ஒரு 4 புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சங்கு டிசைன் தான் போட போகிறோம். பார்த்துக்கிட்டே வாங்க. சங்குக்கு இந்த கழுத்து பக்கத்தில் டெக்கரேஷன். இந்த 3 புள்ளியை இணைச்சி ஒரு ரவுண்டு போட்டு அழகாக ஒரு சங்கு டிசைன் போட்டுக்கிறோம். கீழே லாஸ்ட்டு 2 புள்ளி, மேலே இருக்கிற ஒரு புள்ளியை ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கிறோம். இது மயிலுடைய கால் பாகத்துக்கு வரும். மேலே ஒரு புள்ளியை விட்டுட்டு மற்ற எல்லா புள்ளியும் ஜாயின் பண்ணி இந்த சங்குடைய லாஸ்ட்டு எண்டில் கொண்டுட்டு வந்து உடம்பு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதனுடைய தலைப்பகுதி ரவுண்ட் பண்ணி தலைப்பகுதி போட்டுக்கிறோம். அப்புறம் கண், மூக்கு, தலையில் அந்த கொண்ட டிசைன் எல்லாம் நம்ம போட்டுக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியான கோலம். நடுவில் ஒரு சங்கு, இந்த சைடு உடம்பு பாகத்தை போட்டுக்க போகிறோம். சங்கோடைய இந்த பக்கம் வந்து அதனுடைய தோகையை போட்டுக்க போகிறோம். இப்போ சங்குடைய கழுத்து, உடம்பில் ஒரு பூ டிசைன், அதனுடைய உடம்பில் வந்து இந்த டிசைன் போட்டுக்கிறோம். சங்குடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாட்டை வந்து நம்ம ஒரு தோகையாக வரைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், நடுவில் இருக்கிற ஒரு லைனை விட்டுட்டு வெளியில் இருக்கிற புள்ளிகளை ஒரு தோகை மாதிரி நாம் கொண்டுட்டு வந்து இந்த கோலத்தை முடிக்க போகிறோம். தோகைக்கு நடுவில் அந்த மயில் கண் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் போட்டுக்க போகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம கோலம் போடும்போது மயில் கலர் கொடுத்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகளை வந்து மயில் அந்த உள்ளே இருக்கும் இல்லையா, ஒரு கண் மாதிரி, அந்த டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ அழகான மயில் வித் சங்கு கோலம் ரெடி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே கலர் கொடுத்துப்போம். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள். வரக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு இந்த கோலம் போடலாம். ரொம்பவே அழகான கோலம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.